Hello மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற எஃப்எஃப் ஒய் மாடர்ன் சந்தானே கட்ட. ஸோ பார்க்கலாமா? நானும் இது எப்படியாவது டிஃப்ரெண்ட்டாக சொல்லலான்னு ட்ரை பண்ணுறேன், வரவே மாட்டேன்து. யாராவது எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தரீங்களா? சரி, நீங்கள் எப்படி தருவீங்க? நீங்களே கமெண்ட்டில் தானே பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகே, புதுசாக பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ இது வந்து ஐ திங்க் பார்ட் 8ன்னு நினைக்கிறேன். 8 9 தெரில, பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இதே எனக்கு பொழப்பாக போச்சு. எல்லா பாட்டையும் மறந்துட்டு இதுக்கப்புறமா பார்த்து போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் இன்றைக்கி எதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து லாஸ்ட் எபிசோட் இதோட முடிச்சிருப்போன்னா, ஒரு பொண்ணை வந்து 2 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த தீர்ப்பு வந்து உங்கள்கிட்ட வழங்குறதா வந்திருக்கும். நீங்கள் செம்ம டென்ஷன் ஆகிட்டு அந்த குருமார்கிட்ட கேட்டுட்டு தென் வந்துட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நானும் இங்கே தீர்ப்பு வழங்கலாம்ல, எனக்கு இங்கே உரிமை இருக்குல்ல, நான் இங்கே ராணி தானேன்னு சொல்லும்போது உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து பயங்கரமான ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதோட அந்த பாட்டை முடிச்சிருந்தா லெட்ஸ் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ வந்து அவனுங்க மேலே அப்படியே எண்ணெய்லாம் ஊற்றி எரிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அவ்வளோ கோவமாக அந்த நெருப்பு எரியறதை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம பாய்ஸ் வந்து பார்க்குறாங்க, என்ன இளையராணி இவ்வளோ கொடூரமான ஒரு தண்டனை கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் எங்கள் மக்களே வந்துட்டு ஒரு மாதிரி சலன்னு அந்த பசங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன இந்த ராணி இப்படி பண்ணுறாங்க, என்ன இவ்வளோ டெரராக இருக்காங்க, என்ன இவ்வளோ பயங்கரமானவங்க, அன்றைக்கி பார்க்கும்போது அவ்வளோ அன்பானவங்க மாதிரி இருந்துச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி சலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு நீங்கள் அங்கெல்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த சாம்பல் அப்படியே இருக்குது. அப்போயே வந்து அந்த பசங்களோட வீட்டில் வந்து நடுவில் கரெக்டாக அந்த ஹால் இருக்குல்ல, ஸோ அங்கே கரெக்டாக நடுவில் வந்துட்டு நோண்டி அந்த சாம்பல் அப்படியே ஒரு பானையில் போட்டு மூட சொல்லிடுறீங்க. ஸோ அதே மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த பெற்றவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்களோட பையனை வளர்க்கறதுல தப்பு பண்ணிட்டோம், ஆனால் அவன் இப்படி பாதை மாதிரி போவான்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியாது ராணி, தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டோம். நீங்கள் விட்டுருக்க மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா எந்த ஒரு பெற்றவங்களும் தன்னோட பிள்ளை தப்பான வழியில் போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. தன்னோட பிள்ளை தப்பான வழியில் போனாலும் திருத்துறது பெற்றவங்களோட கடமை தான். உங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கா, யோசிச்சுக்கோங்க. இப்போ வேணால் நான் பண்ணது உங்களுக்கு மன கஷ்டத்தை உண்டாக்கும், ஆனால் ஒரு காலத்தில் தோணும் நான் பண்ணது சரின்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல போகிறீங்க. ஸோ பாய்ஸ் பின்னாடி வராங்க. அங்கே அரண்மனையிலேருந்து வந்தவங்க எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பாய்ஸ் ஆட்சி பண்ணதுலே ஒரு டெரரான தீர்ப்புனா அது நீங்கள் சொன்னது தீர்ப்பு தான். அதுதான் இவ்வளோ பயங்கரமான ஒரு தீர்ப்பாக இருக்கும். மற்றபடி வந்துட்டு ஒரு 10 வருஷமாக தொடர்ந்து அதே தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் பயங்கரமான சவுக்கடிலாம் கொடுத்து தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு தீர்ப்பெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான தீர்ப்பாக அது உடனே நடந்தது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எல்லாருமே செம்ம ஷாக்கில் இருக்காங்க. அந்த 9 அந்த மந்திரி எல்லாருமே வந்துட்டு 9 அமைச்சர்கள் அந்த மந்திரி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஷாக்காக இருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ எல்லாருமே அரண்மனையில் போய் அவங்கவுங்க சீட்டில் உட்காந்துடுறாங்க. தென் வந்துட்டு சரி எல்லாம் சபை வந்து முடிஞ்சிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு வந்து புரியல, சபை முடிஞ்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே வந்துட்டு உங்களோட அறைக்குமே போயிடுறீங்க. ஸோ வந்துட்டு மதியம் டைம் பக்கமாக நம்மளோட பாய்ஸ் வந்துட்டு வழக்கமாக உட்காந்து பேசுவாங்களோ, ஸோ அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம டேய் இளையராணி அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுப்போன்னு சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை. அவ்வளோ பயங்கரமான தீர்ப்பு இது வரைக்கும் நம்ம கூட யோசிச்சதே கிடையாது. ஆமாம் ஹயாங், நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை இளையராணி அப்படி வந்து ஒரு தீர்ப்பு தருவான்னு சொல்லிட்டு. அவ அது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தா, ஆனால் அதுக்கப்புறம் ரொம்பவே டெரராக இருந்துச்சு. அவளோட கண்ணில் அவ்வளோ கோவம் தெரிஞ்சிச்சு. அவள் நிற்கிற அந்த கம்பீரத்துலேயே தெரிஞ்சிச்சு. கரெக்டு தான் ஜேகே, அவளை
பார்க்கும்போதே அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. நமக்கே ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சுடா. அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹொபியு வந்து சொல்கிறாரு, இத்தனை வருஷம் நம்ம ஆட்சி பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு தடவை கூட இவ்வளோ கொடூரமான தண்டனை சத்தியமாக நம்ம யாருமே யோசிச்சது கூட கிடையாது. ஆனால் இளையராணி ரொம்ப பண்பான, அன்பான, அமைதியான பொண்ணு. அவன் மனசுலேருந்து எப்படி அவ்வளோ கோபம், அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு தண்டனை வந்து அவளுக்கு தோணுச்சு. சரி, ஆனாலும் இளையராணி பண்ணதான்டா கரெக்டு. ஏன்னா நம்ம இத்தனை நாள் வந்து தூக்கு தண்டனை, சிறைச்சாலைன்னு கொடுத்தாலும் அவனுங்க 2 பேரும், அதாவது இன்றைக்கி இளையராணி கொன்ன அந்த 2 பேருமே கிட்டத்தட்ட 5 வருஷமாக தொடர்ந்து இந்த தப்பை பண்ணிகிட்டே தான் இருக்கானுங்க. அவனுங்களுக்கு நாம்பளும் வருஷம் வருஷம் மாத தண்டனை கொடுத்துட்டே தான் இருந்தோம். ஆனாலும் அவனுங்க இன்னும் இந்த தப்பை பண்ணிகிட்டே இருக்கானுங்க. அந்த சிறைச்சாலைக்கு போயிட்டு வர்றதில் அவனுங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது போல். திமிரு தான் இருக்க ஏறுதாட்டுறது. கரெக்டு தான்டா, இளையராணி கொடுத்ததா தானே, கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து சுகா வந்து ஜிம்மனை பார்த்து, ஜிம்மன் போய் இளையராணி அவளோட அறையில் வந்து கூட்டிகிட்டு வாங்க. எதுக்கு? போய் கூட்டிகிட்டு வா போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வராரு. ஸோ நீங்கள் வந்து அங்கே சும்மா அந்த ஜன்னல் பக்கமாக பார்த்துட்டு நிற்கிறீங்க. அங்கே நிறைய பறவைங்கள்லாம் வந்துட்டு முன்னாடி இருக்க மரத்தில் அப்படியே உட்காந்துட்டு எல்லாம் விளாண்டுலாம் இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து ரொம்ப ரசிச்சிட்ருக்க போல் பறவையை. வாங்க ஜிம்மன். ஆமாம், அது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அந்த கூட்டில் பாருங்களேன், ஒரு ஆண் பறவை, பெண் பறவை, அதோட 3 அழகான குட்டி பறவை, செம்ம அழகாக இருக்குல்ல. அங்கே பாருங்களேன். ஆமாம், ஆனால் அதை ரசிக்கும் போது அதை விட எனக்கு அழகாக வேற ஒன்று தெரியுது. அதை விட அழகாவா? என்ன தெரியுது உங்களுக்கு? என்னோட இங்கே இருக்க தேவதை தெரியுறா. ஜிம்மன், என்னோட தேவதை நீ தானே. அதை நீ ரசிக்கும் போது நீ அதை விட ரொம்ப அழகாக தெரியுற இளையராணி. அப்படியா? சரி, உன்னை சுகா நான் கூப்பிட்டார், வா. சுகா எதுக்கு கூப்பிட்டாரு தெரியல, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் போனதுக்கப்புறமா ஜிம்மன் வந்து உங்களை அவர் மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. ஸோ நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. சொல்லுங்கள் சுகா, எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்லை இளையராணி, இன்னைக்கு நீ தீர்ப்பு சொன்னீல, அது நிச்சயமாகவே செம்ம இளையராணி. நாங்கள் இப்போ இவ்வளோ நேரம் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். தீர்ப்பா? என்ன தீர்ப்பு இளையராணி, என்ன சொல்கிற? காலையில் நீ தானே தீர்ப்பு வழங்கின. நிஜமாகவே அந்த தீர்ப்பு வேறு லெவல் இளையராணி. இது வரைக்கும் நாங்கள் கூட அப்படி யோசிச்சதே கிடையாது தெரியுமா. முதல் தடவை இவ்வளோ கொடூரமான இது. ஆனால் நீ பண்ணது சரிதான் இளையராணி. நாங்கள் அப்போவே யோசித்து இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துருந்தா இந்நேரத்துக்கு இத்தனை பொண்ணுங்க அவனுங்களால நாசமாக இருக்க மாட்டாங்க. என்ன தீர்ப்பு சொல்கிறீங்க ஆரம்? எனக்கு எதுவும் புரியல. இளையராணி, என்னாச்சு உனக்கு? என்ன தீர்ப்பு சொல்கிறீங்க? நான் என்ன தீர்ப்பு வழங்கினேன்? நீங்கள் தானே தீர்ப்பு வழங்கினீங்க. நாங்கள் வழங்கணுமா? இளையராணி, என்ன சொல்கிறீங்க ஜேகே? நான் என்ன தீர்ப்பு வழங்கினேன்? எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் என்ன வழங்கினேன்? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறீங்க? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இளையராணி, காலையில் என்ன நடந்துச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கே. என்ன நடந்துச்சு சொல்லு. காலையில் ஏதோ தீர்ப்பு, ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணணுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ நம்மலாம் கீழே போனோம், எல்லாருமே உட்காந்தோம். அங்கே வந்து ஏதோ ஒரு பொண்ணு அழுதுட்டு இருந்தா, 2 பேர் வந்து நின்றுட்டு இருந்தானுங்க. அப்புறம் நீங்கள் தானே தீர்ப்பு வழங்குனீங்க. அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. வேறு என்ன நடந்துச்சு? நம்ம பாய்ஸில் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க உங்களை. என்ன இளையராணி சொல்கிற? எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? எதுவும் ஞாபகம் இல்லை ஆரம். என்ன நடந்துச்சு? இளையராணி, முதல்ல நீ தண்ணி குடி அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறீங்க. என்ன நடந்துச்சு? எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. நம்ம கீழே போனோம், நீங்கள் தீர்ப்பு சொன்னீங்க, அதுக்கப்புறம் மேலே வந்து அவ்வளோ மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன நடந்துச்சு? நிஜமாக உனக்கு ஞாபகம் இல்லையா இளையராணி? இல்லை விளாட்றிய எங்ககிட்ட? ஐயோ, நான் எதுக்கு உங்ககிட்ட விளாட போகிறேன் ஜெஹோப்?
நிஜமாவே எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நம்ம பாய்ஸ்க்கெல்லாம் ஒரு மாதிரி புரியல, என்னடா இவ சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து நம்ம வி சொல்கிறாரு, காலையில் நீ அவ்வளோ கோவமாக அந்த 2 பேரை கொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா ராணி? நான் 2 பேரை கொன்னனா? நான் கொன்னனா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு உண்மையை ஷாக்காக கேட்குறீங்க. ஸோ நம்ம ஜிம்முன் இருந்துட்டு, என்னாச்சு இல்லையா ராணி உனக்கு? இதே இது மறந்துட்டியா என்ன? இல்லை உனக்கு இதே இது மறக்கிற வியாதியே இது இருக்கா? அப்போல்லாம் எதுவும் எனக்கு இல்லை ஜிம்மன். நான் 2 பேரை கொன்னனா? ஆமாம் இளையராணி, ஒரு பொண்ணை வந்து கெடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ தானே 2 பேரை கொன்ன. பொண்ணை கெடுத்தாங்களா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தேன்? ஐ மீன் என்ன தண்டனை கொடுத்தீங்க? சிறைச்சாலையிலையா போட்டிங்க? ஒரு நிமிஷம் இரு இளையராணி, ஒரு நிமிஷம் இரு. உனக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படி தானே? ஆமாம் ஷுக்கா, எதுவும் ஞாபகம் இல்லை. நாங்கள் சொல்கிறோம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் டக்குன்னு ஜிம்மனோட மடியிலேருந்து ஏஞ்சிடுறீங்க. ஏஞ்சிட்டு ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு ஒரு மாதிரி உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. நான் அப்படி பண்ணேண்ணா? இல்லையாராணி என்னாச்சு உனக்கு? இல்லை நானா தீர்ப்பு வழங்கினேன்? நானா அவங்க 2 பேருக்கு அவ்வளோ 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 ஒரு கொடூரமான கொடுத்தேன்? ஆனா என்னாச்சு இளையராணி? இளையராணி என்னாச்சு? நானா கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி அழுறீங்க. உங்களோட வாய்ஸ் எல்லாம் ஸ்டிக் ஆகுது, கையெல்லாம் அப்படியே நல்லா செம்மையாக நடுங்குது. ஸோ பாய்ஸ்க்கெலாம் பார்த்து பயந்துட்டானுங்க. என்னமோ என்னாச்சு இளையராணி, என்னாச்சு இளையராணின்னு அவனுங்க அப்படி இப்படி சொல்கிறது ரொம்ப பயப்படுறாங்க நம்ம பாய்ஸ். உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நம்ம அவ்வளோ கொடூரமானதாக கொடுத்தோம். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு கேர்ள். உங்களுக்கு வந்துட்டு ஹார்ஷாக மற்றவங்கள்ட்ட பேசக்கூட தெரியாது, அவ்வளோ சாஃப்டான ஒரு கேர்ள். ஸோ நீங்கள் இப்படி பண்ணீங்களா? ஒரு 2 பேரை வந்துட்டு நம்ம கொண்டிருக்கோமா தண்டனை கொடுத்து அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழுகழுகையாக வருது. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஜிம்முன்னெலாம் ஏஞ்சி, என்னாச்சு இளையராணி, என்னாச்சு என்னாச்சு இங்கே பாரு, இங்கே பாரு. நான் கொண்டனா ஜிம்மன்? நானா கொண்டவங்க 2 பேரையும்? அவங்கள அடிக்க சொன்னேனா? அந்த ஆணி கொத்தின அந்த சாட்டையால் அவங்கள அப்படி எரிக்க சொன்னேன்னா? நானா ஜிம்மன் சொன்னேன்? இப்போ நீ எதுக்கு அழுவுற? அது முடிஞ்சு போன விஷயம். அழாதே இளையராணி, எதுக்கு இப்போ அழற? இல்லை நான் நான் என்ன, நீங்களாம் பொய் சொல்கிறீங்க தானே? நான் எப்படி? நீங்கள் பொய் சொல்கிறீங்க இளையராணி. இல்லை சத்தியமாக நாங்கள் எதுக்கு உன்கிட்ட இப்படி ஒரு பொய் சொல்லணும் சொல்லு? நீ தான் காலையில் அப்படி பண்ண. இப்போ நீ எதுக்கு அழாது இளையராணி? இல்லை எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு தலைலாம் வலிக்குது, ஒன்றுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் கையை வச்சுட்டு அப்படியே கீழே உட்காருங்க. நம்ம பாய்ஸ் 7 பேர் ஓடி வந்து பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு நம்ம ஜெயிக்க தண்ணி கொண்டு வந்து, இந்த ஃபஸ்ட்டு தண்ணி குடி. இல்லை எனக்கு வேணாம், முதல்ல தண்ணி குடி இளையராணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தண்ணியை வந்து ஃபீட் பண்ணுறான். ஸோ நீங்கள் பொறுமையாக குடிச்சிட்டு அழுறீங்க. ஸோ அப்படியே ஆரம்பம் ஹக் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் ஆரம்பம் தான் இருப்பார், அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. நான் அப்படி பண்ணல ஆரம், அப்படி பண்ணலை. சரி நீ அப்படி பண்ணல, விட எதுவும் எடுத்துக்காத, விடு, அது அப்படியே முடிஞ்சதாகவே இருக்கட்டும், விடு, எதுவும் அப்படி நீ உன்னோட ஞாபகத்தில் இருந்த எல்லாத்தையும் அழிச்சிரு. நான் அப்படி பண்ணலை. சரி அழாத இளையராணி, அழாத அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அவங்களோட தலையில் வந்துட்டு அப்படியே கையை வச்சு தட்டி விட்டு நம்ம பாய்ஸை பார்க்குறாரு. நம்ம பாய்ஸ் வந்து என்னண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் அப்படின்ட்டு, சரி வா இளையராணி உன்னோட அறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக உங்களோட அறைக்கு கூட்டிகிட்டு போய் உங்களை அப்படியே படுக்க வைக்கிறாரு. நான் அப்படி பண்ணலை சரி நீ அப்படி பண்ணலை, அமைதியாக படுத்து தூங்கு. ஆனால்
படுத்து தூங்கு இளையராணி, நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாய்ஸ் அவங்க பெட்டை சுற்றி அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே படுத்திருக்கீங்க. நீங்கள் உங்கள் கண்ணுலேருந்து கண்ணு முன்னால் அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது. அப்படியே நம்ம பாய்ஸ் தொடச்சி விட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அதை நினச்சிட்டே இருக்கவும் திடுக்குன்னு எந்திரிக்கிறீங்க தூக்கத்துலேருந்து. நம்ம பாய்ஸ் வந்து என்னாச்சு இளையராணி? நான் அப்படி பண்ணலை. சரி இங்கே பாரு நாங்கள் இருக்கோம்ல, பயப்படாத பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸ் வந்து உங்கள் கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் தூங்குற வரைக்கும் பக்கத்துலேயே இருக்கானுங்க. அப்போ நம்ம பாய்ஸ்லாம் பேசுகிறாங்க. வி வந்து கேட்குறான், என்னாச்சு ஹயா? இளையராணி தானே தீர்ப்பு சொன்னா? நமக்கு மட்டும் இல்லை, இந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும்ல இளையராணி தான் தீர்ப்பு சொன்னதுன்னு. அப்புறம் ஏன் இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஒருவேளை இவ கோவப்பட்டா இவளுக்கு அந்த கோவப்படும் போது நடந்த எந்த விஷயமே ஞாபகம் இருக்காதா? அப்படி இருந்தால் திருப்பி வரும்போது இருந்ததுலாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? ஒருவேளை அவளுக்கு அந்த அவனுங்களை எரிச்சதுக்கப்புறம் அப்படியே கோவம் போயிருக்குமோ? அதனாலே இது ஞாபகம் இல்லாமல் இருக்குமோ? வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு புரியல. அது எப்படி மறப்பாங்க? சரி நம்ம இதை பற்றி நம்மளோட மருத்துவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜேகேவும் ஜிம்முன்னு வந்துட்டு நாங்கள் போய் கேட்டுட்டு வரோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ அவங்க வந்துட்டு போயிடுறாங்க. மற்ற பாய்ஸ்லாம் அவங்க கூட தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அப்போ வந்துட்டு வந்துட்டு, இப்போது நீ சரிதானே இளையராணி? இப்போது உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைல்ல? இல்லை ஆரம், எனக்கு எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னு தோணுது. போகலாமா? கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் நம்ம பாய்ஸை பார்த்து கேட்குறீங்க. ஸோ நம்ம பாய்ஸ் எந்திரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. குதிரையில் கூட்டிகிட்டு அவங்க உங்கள் ரூமில் இருந்து பார்த்தா ஆக்சுவலி அங்கே இருக்கிற எல்லா காடுமே தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி காட்டு பகுதிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து குட்டியாக ஒரு குகை இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு முயல் குட்டி சைஸுக்கு தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இருக்குது அந்த குகை. நீங்கள் வந்து பார்த்துட்டு, இது என்னது குட்டியாக இருக்குது இந்த குகை? ஆமாம், அது முயல் குட்டி அங்கே இருக்குது. முயல் குட்டியா? நிஜமாவா? நிஜமாக தான் அங்கே முயல் குட்டி இருக்குது. எனக்கு யாராவது பிடிச்சி தரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? நம்ம பாய்ஸ் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட ஜின்னு தான் அப்படியே பொறுமையாக கையை விட்டு அந்த முயல் குட்டி வந்து உங்களுக்கு பிடிச்சி தராங்களோ. அது ரொம்ப க்யூட்டாக குட்டியாக செம்ம ஒயிட் டீஷாக இருக்குது. நீங்கள் அதை பிடிச்சிட்டு அவ்வளோ க்யூட்டாக கொஞ்சுறீங்க. இது அழகாக இருக்குது. ஸோ அழகாக இருக்குது. ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கே நீ, எவ்வளோ அழகாக இருக்கிய. இப்படி பனிக்கட்டி போல் இருக்க நீ அப்படின்னு நீங்கள் அந்த முயல்குட்டிக்கு முத்தம் கொடுத்தே சலிக்கிறீங்க. நம்ம பாய்ஸ் வந்து பார்த்துட்டு, இல்லை முயல்குட்டிக்கு மட்டும்தான் முத்தம் தருவியா இளையராணி? இல்லையே, நான் கிளிக்கும் தந்திருக்கேன், பறவைக்கும் தந்திருக்கேன், ஏன் நம்ம குதிரைக்கு கூட நான் தந்திருக்கேன். ஐயோ அப்பாவே இருக்கே இளையராணி அப்படிங்கிற மாதிரி நம்ம வி வந்துட்டு சொல்லிட்டு, அது இல்லை இளையராணி, குதிரைக்கு மட்டும்தான் முத்தம் தருவியா? முயலுக்கு மட்டும்தான் தருவியா? பறவைங்களுக்கு மட்டும்தான் தருவியா? ஏன் எங்களுக்கெல்லாம் தரமாட்டியா? அப்படியே உங்களுக்கு லைட்டாக வைக்க வருது. நீங்கள் அப்படியே இந்த முயல்கிட்டேயாச்சும் அவங்க மூஞ்சை மறைச்சிக்கிறீங்க. ஸோ பாய்ஸ் வந்துட்டு, என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கமாக திரும்பிக்கிறீங்க ஆப்போசிட் சைடு. ஸோ அப்புறமா அந்த முயல்குட்டியுமே ஓடி போயிடுது. நீங்கள் வந்து வாய்ஸை பார்க்குறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஷைஷியாக வெக்கமாக வருதா? நம்ம பாய்ஸ் வந்து, என்னாச்சு இளையராணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா? ஒன்றும் இல்லை அப்படியே நீங்கள் சொல்லிட்டு, ஏன்னா நம்ம வாய்ஸே கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஷையாக தானே இருக்கும். ஸோ உங்களுக்கு செம்ம ஷையாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஷையாகவே ஆகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே நம்ம ஜேகேடி ஜிமெண்டையும் காமிச்சா அவங்க வந்து அந்த மருத்துவர்கிட்டலாம் போயிட்டு நம்ம அரண்மனைக்கு வந்திருப்பாங்க. அங்கே கேட்ட உடனே இங்கே காட்டுக்கும் வந்துடுறாங்க நம்ம பாய்ஸ். ஸோ வந்த உடனே இங்கே வந்துட்டு இளையராணி இப்படி இருக்கிறத பார்த்து, என்னாச்சு இளையராணி, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்? ஒன்றும் இல்லை ஜேகே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு எப்படி சொல்லுது கொஞ்சம் தூரம் அப்படியே வெக்கத்தில் ஓடி போகிறீங்களா? நம்ம ஜிம்முன்னு வந்துட்டு, என்னடா ஆச்சு, என்னடா பண்ணீங்க?
நாங்கள் ஒன்றும் பண்ணலப்பா, ஒரே ஒரு கேள்வி கேட்டோம், அவள் தான் ஓடுறா அப்படிங்கிறாங்க. ஓகே டார்மீஸ், இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.